அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் நாம் ஏற்கனவே புக் ரீடிங்காக பண்ணோம். அதை எக்ஸ்ப்ளனேஷனாகவும் சேர்த்து போடலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருந்ததுனால அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே ரீடிங் எது வரைக்கும் முடிச்சிருந்தோமோ அதிலிருந்து நம்ம தொடங்கலாம். நாம் ஒன்று சேர்ந்து வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தாஜி என்ன சொல்கிறாரு, அதாவது மனிதர்களாகிய நாம் ஒன்றிணைந்து கற்றல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே தனித்துவம் நமக்கு இருக்குது. ஏன்னா விலங்குகளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அந்த கற்றல் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. ஆனால் நம்மளால் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கற்றுக்கிட்ட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறார், உதாரணத்திற்கு முன்னோர்கள் காட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வேட்டையாடுறது, தீ மூட்டுறது இதையெல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்து தங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கற்றுக்கிட்டதை குகை ஓவியங்கள் மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் வருங்கால தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ ஒரு குரங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குரங்குக்கு ஒரு திறன் இருந்தது, ஒரு மாம்பழத்தை பறிக்கக்கூடியதை கற்றுக்குச்சு அப்படின்னா அது அந்த குரங்கோடையே மறைஞ்சு போயிடும். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அறிவை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த திறன் விலங்குகளுக்கு கிடையாது. ஆனால் ஓரிரு விஷயங்கள் இருக்கலாம், ஓரிரு விலங்குகளுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த ஒன்றிணைந்து கற்றல் அப்படிங்கிற இந்த பண்பு மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பண்பு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மானிடவியல் பற்றின இந்த பாடம் பெற்றோர்களுக்கு ஏன் தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சமுதாயத்தில் குடும்பம் அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து கற்றலுக்கான ஒரு அடித்தளமாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு இந்த சேர்ந்து கற்கிறது, ஒன்றிணைந்து கற்றல் அப்படிங்கிறது குடும்பத்திலேருந்து தான் தொடங்குது. ஏன்னா அம்மா தான் ஒரு குழந்தையோட முதல் ஆசிரியராக இருக்க முடியும். ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறத விட துவக்கி வைப்பவர் அப்படிங்கிற வார்த்தையே சரியானதாக இருக்கும்னு தாஜி சொல்கிறாரு. குழந்தைக்கு பிறப்பை கொடுத்து உலகத்தில் குழந்தையோட அந்த வாழ்க்கை பயணத்தை துவங்கி வைக்கக்கூடியவராக அம்மா தான் இருக்காங்க. அதில் 2வது பங்கு வகிப்பவர் அப்பா, 3வது பங்கு வகிப்பவர்கள் தான் பெரியவர்கள். இந்த ஒன்றிணைந்து கற்றலில் பள்ளி, நண்பர்கள் மற்றும் சமுதாயத்தின் பங்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஆனாலும் குடும்பத்தோட பங்கு தான் அஸ்திவாரமான ஒரு பங்காக இருக்குது. ஒரு குழந்தையோட மனப்பான்மை, நடத்தை, குணம் அது அது எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளத்தை குடும்பம் தான் அமைக்குது. அதுக்கப்புறம் குழந்தை வளர்ச்சி அடையும் போது தான் ஆசிரியர்களும் அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களும் குழந்தைகளுக்கு வழிகாட்டக்கூடியவங்களும் குழந்தையோட அந்த சுய முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது குழந்தையோட வளர்ச்சியில் அடித்தளம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் தான் இருக்குது. அந்த குடும்பத்தில் முக்கியமான பங்கு வகிப்பவர் அம்மாவாக துவங்கி வைப்பவர் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை துவக்கி வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறவங்களாம் அம்மா, அப்பா, பெரியவங்க, ஆசிரியர்கள் அப்படி அவங்க தான் இருக்காங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கண்ணுக்கு தெரியாமல் அமைதியாக இருந்து விஷயங்களை துவக்கி வைக்கும் ஒரு 5வது நபரை தான் நாம் கடவுள், மூலாதாரம் அல்லது இயற்கை என்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இவங்களை தவிர்த்தும் நமக்கு இந்த கற்றலுக்கு உதவக்கூடிய ஒரு 5வது நபர் கண்ணுக்கு தெரியாத அமைதியாக இருந்து விஷயங்களை துவக்கி வைக்கக்கூடியவர் தான் நம்ம கடவுள், மூலாதாரம், இயற்கை அப்படின்னு சொல்கிறார். குழந்தை வளர்ந்து வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கும்போது அவங்களுக்கு ஆன்மீக அறிவை அளிக்க வேண்டியது ஆசிரியரின் பங்காகும்னு தாஜி சொல்கிறார். மதம், ஆன்மீகம் என்ற வார்த்தைகள் அடிக்கடி ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த இரண்டும் வெவ்வேறு வார்த்தைகள். மதம் அப்படிங்கிறது அறிவு என்றும், ஆன்மீகம் என்பதை அந்த அறிவை செயல்படுத்துவது என்றும் கூறலாம். மதம், ஆன்மீகம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறாரு. மதம் அப்படிங்கிறது அறிவு, நாலேஜ். ஆன்மீகம் என்பதை அந்த அறிவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அனுபவம் கொடுக்கக்கூடியது தான், செயல்படுத்துறது தான் ஆன்மீகம்னு சொல்கிறாரு. எனவே குழந்தையோட அந்த ஆன்மீக கற்றல் அப்படிங்கிறது இதயத்தின் பண்புகளை வளர்த்துக்கிறத குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இதயத்தின் பண்புகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கருணை, நேர்மை, பணிவு,
அன்பு, இரக்கம், மனநிறைவு மற்றும் தைரியம். இது எல்லாமே வந்து இதயத்தின் பண்புகள்னு சொல்கிறார். இந்த இதயத்தின் பண்புகளை குழந்தை வளர்த்துக்கிறதுக்கு, இந்த அனைத்து பண்புகளையும் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை ஆன்மீக மட்டத்தில் வளரச் செய்வது அவசியம்ங்கிறார். இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து தாஜி வந்து பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உங்கள் கிராமத்தை பற்றி சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் வளர்ந்த காலங்களில் உங்களுக்கு நெருக்கமான இருந்தவங்க யார், அவங்களோட இருந்தது எவ்வாறு உங்களுக்கு உதவிகரமாக இருந்துச்சு, இப்போது அவங்க எங்கே இருக்காங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்கள தெரியுமா, அவங்களோட உங்கள் குழந்தைய இணைக்க உங்களால் என்ன செய்ய முடியும், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு பெற்றோர்களுக்கு ஒரு டாஸ்க்காக வந்து தாஜி வந்து சொல்கிறாரு. நம்மளுக்கு நெருக்கமாக இருந்தவங்க யாருங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அப்போது பழகின ஃப்ரெண்ட்ஸை கூட நமக்கு தெரிய வச்சுருக்கோமாங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ இதையெல்லாம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து தொடர்ந்து தாஜி சொல்கிறாங்க, நான் வளர்ந்த காலத்தில் வந்து இந்த ஒன்றிணைந்து கற்றல் அப்படிங்கிறது கிராம வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இருந்துச்சு. ஏன்னா கிராமங்களில் இருந்தபோது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்கள் வந்து சிறிய குடும்பத்தில் வளர்கிறாங்க. கிராமம் அப்படிங்கிறது இல்லாமல், முக்கியமாக பெரியவங்க வீட்டில் இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்க கிட்ட இந்த ஒன்றிணைந்து கற்றலோட நன்மைகளை வந்து அவங்க இழந்துடுறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. பெரியவங்க வந்து அதிகம் பேசாதவர்களாக இருக்கலாம், அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அவங்களது பிரசன்னம் ஒரு சிறப்பான சூழலை வந்து உருவாக்கி, பெரியவங்க வந்து நம்ம வீட்டில் நமக்கு அதிகம் பேசுகிறாங்களோ கதை சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க இருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த சூழலே வந்து அவங்க இருக்கிற சூழலே நமக்கு ஒரு நல்ல பிரசன்னத்தை உருவாக்கும்னு சொல்கிறாரு. அவங்க சாப்பிட்ற விதம், அவங்க பேசுகிற விதம், அவங்க சாப்பிடக்கூடிய விதம், அவங்க பேசுகிற விதம், அவங்க வந்து உணர்ச்சிகளை கையாளும் விதம், இப்போ இது போன்ற எல்லாமே வந்து நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக்கிறதுக்கான ஒரு தருணமாக வந்து அமையும்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து அந்த வாய்ப்பை வந்து இழக்கிறாங்க. கிராமங்களை எப்படி மீண்டும் நம்ம வந்து உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கான பதில் வந்து தொழில்நுட்பத்திலேயே இருக்குது அப்படிங்கிறத வந்து தாஜ் சொல்கிறாரு. ஒருவேளை நாம் வந்து வெவ்வேறு வாழ்க்கையை தேர்வுகளை செய்ய வேண்டியிருக்கலாம். அனைத்திற்கும் அரசாங்கம்தான் பொறுப்பு என சிலர் கூறலாம். இதுதான் பதில் என்று எதையும் கூற முடியாதுங்கிறார். ஆனால் கிராமம் என்பது அதன் மக்கள் என்பதை நினைவு கூற இது உதவுகிறது. குடும்பங்கள் ஒன்றுபட்டால் நிலைமை மாறக்கூடும். குடும்பங்கள் ஒன்றுபட்டால் தான் இந்த நிலைமை வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. அறிவு, ஒழுக்கம், ஆன்மீக ரீதியான நம்ம அனைவருமே வந்துட்டு என்ன இணைக்கப்பட்டிருக்கோம். ஒரு பொதுவான விதி நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கு. ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து இணைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய இந்த இணைப்பு இவ்வாறு இருக்கும்போது சில வேறுபாடுகள் வந்துட்டு நம்மக்கிட்ட அதிகமாக வந்து அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. எவ்வளவு நம்ம வளமாக இருந்தாலும், ஆரோக்கியமானவர்களாக உணர்ந்தாலும், எவ்வளோ முன்னேற்றம் அடைந்தாலும் நமக்கு பரஸ்பர உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவை இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் மனசில் வந்து வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு கிராமத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. குழந்தையை வளர்க்க இன்னமும் ஒரு கிராமம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து தாஜ் சொல்கிறாரு. நம்ம இதோடு இன்றைக்கி நிறுத்திக்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.